அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரே ஒரு காயின் அவேர்னஸ் வீடியோ, நோ சேல்ஸ். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். இதனோட ரேட்டு தெரியுமா? 1988 நொய்டா மின்ட்டு, 50 காசு, காப்பர் நிக்கல் காயினு. இது யார்கிட்ட இருந்துன்னா நீங்கள் என்கிட்டே விற்றுக்கிடலாம். குறைஞ்ச விலை உங்களுக்கு நான் 10,000 ரூபா தருவேன். ரொம்ப ரேர் காயினு. 1988 50 பைசே காயின் வேல்யூ அப்படின்னு நீங்கள் நெட்டுக்கு போனீங்கன்னா 1988 50 பைசே காயின் வேல்யூ நெட்டுக்கு போனீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு பதிவுகள் வரும். நிறைய இருக்குது. கீழே 25,000 போட்டிருக்காங்களா, 25,000 ரூபா வரைக்கும் கூட இதில் பதிவு இருக்குது. நம்ம சும்மா ஒரு ஜே கலெக்ஷன் ஒன்று பார்ப்போம். இதை இப்போ ஆன்லைனில் அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன். இது தவறு கிடையாது. நம்ம அவங்கள எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல. இது பின்புறம் இல்லைங்க, அது சர்ச் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஒரு ஃப்ளோரா டிசைன்னு சொல்லுவோம். பூக்கள் நிறைந்த ஒரு டிசைன் மாதிரி. இது இந்தியாவினுடைய தேசிய சின்னம். நொய்டா மின்ட் வெரி 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 ரேர். மின்ட்டை காமிக்கிறேன். 88 கீழே ஒரு சின்ன டாட் இருக்கும், மேலே ஒரு பெரிய டாட் இருக்கும். நொய்டா மின்ட்டு இதுக்கு வந்துருச்சு. இது எல்லாமே எஃப்எஸ்எஸ் காயின். 88 உள்ள எஃப்எஸ்எஸ் காயின். ஒட்டாவா, நொய்டா. இது 88 நொய்டா மின்ட் 100 ரூபா போட்டிருக்கா. இது காப்பர் நிக்கல். நொய்டா மின்ட்டுக்கு ரேட்டே கிடையாது. கீழே போட்டிருக்கோருங்க. காயினு அவங்கள்ட்ட கிடையாது. நீங்கள் நெட்டுக்கு போனாலுமே இதை வாங்க முடியாது. 0.00. இது என்ன ரேட்டுன்னு விலை மதிக்க முடியாது. மற்றதெல்லாம் இந்த 50 பைசாலாம் 100 ரூபா போட்டிருப்பாங்க. இதே காப்பர் நிக்கல் மும்பை மின்ட்டு 100 ரூபா இந்த போட்டிருக்கோருங்க. அதே கொல்கட்டா மின்ட்டு 150 ரூபா. அதே ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. அந்த 88 உள்ள வருஷத்தையும் பார்த்துக்கணும், 88ன்னு சொல்லி. ஆனால் அந்த நொய்டா மின்ட் என்ன ரேட்டு போடலை, ஃபிக்ஸ் ஆகலை. இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது மட்டும் வந்துருச்சு. அது மட்டும் பெருசாக வரும். 50 பைசா 1988 நொய்டா மின்ட்டு ரவுண்ட் டாட்டு காப்பர் நிக்கல். என்ன ஃபோட்டோ வரட்டும். ஃபோட்டோ அவங்கள்ட்ட இல்லை, காயின் அவங்கள்ட்ட இல்லை. ரேட்டு கீழே 0.00. காயின் அவங்கள்ட்ட இருந்தால் தான் ஃபோட்டோ போடுவாங்க. காயின் அவங்கள்ட்ட இல்லை. அந்த அளவுக்கு இது ரேருன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். இந்த காயின் வந்துருச்சு. வா, இந்த வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இது சின்ன டாட்டு, மேலே பெரிய டாட்டு. இது 88 நொய்டா. இந்த நொய்டாவில் ஒரிஜினல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோடு வரும். எந்த இடத்துல? இந்த 50ன்னு இருக்குல்ல, 88க்கு மேலே 50. இந்த 50க்கு அடுத்து இந்த பக்கம் பைசா, இந்த பக்கம் பைசே. இந்த இருக்குது பைசே 50. இது சென்ட்ரு பூ. ரைட் சைடு ஒரு பூவு, லெஃப்ட் சைடு ஒரு பூ. இந்த 3 பூவை விட்டுருங்க. லெஃப்ட்லேயே இந்த 3ஆவது பூவுக்கு அடுத்து 4ஆவது ஒரு பூ. இந்த 4ஆவது பூவுக்கும் இந்த 5ஆவது பூ, இது 6ஆவது பூ. இந்த 6ஆவது பூவுக்கும் இடையில ஒரு கோடு தெரியும். இந்த இடத்துல ஒரு கிராக் ஏறுறது மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் அது ஒரிஜினல் காயின், இல்லைன்னா அது ஒரிஜினல் கிடையாது. இங்கிட்ட ஒரு கோடு போதா, இங்கிட்ட கோடு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அது செல்லில் உள்ள டெம்பர் கிளாஸில் உள்ள கோடு. நீங்கள் அந்த கோடை நினைக்கக்கூடாது. இந்த கோடு இந்த இடத்துல இருக்குது. 1 2 3 4 இந்த இடத்துல ஒரு கோடு இந்த வருது வருங்க. உங்களுக்கு இன்னும் பெருசாக்கி காட்டினா தெரியுமான்னு தெரியல. தெரியுதா? ஒரு கோடு மாதிரி ஒரு கிராக்கு தெரியுதா? இந்த இருக்கு. இந்த இடத்துலேருந்து இப்படி போகும். நான் இன்னும் தெளிவாக உங்கள்கிட்ட ஒரிஜினல் காயின் கையில் இருக்கிறத காமிக்கிறேன். இது ஒரு கோடு. இந்த கோடு இருக்கணும் இதில். இது ரொம்ப உன்னிப்பாக நுணுக்கமாக பார்த்தா தான் அந்த கோடு தெரியும். இந்த பக்கம் அந்த கோடு தெரியல, இந்த பக்கம் ஒரு கோடு தெரியல. இந்த கிராஸ் ஆகுது வருங்க இந்த பூவில்.
இந்த வருங்க கிராஸ். இந்த கோடை தெரிஞ்சால் தான் அது ஒரிஜினல் காயின். இந்தாங்க ஒரிஜினல் காயின் பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த 50 88 நொய்டா. மேலே வந்து ஒரு பூ இருக்குது, இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது, இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது. 3 பூ இருக்கா? 3 சென்டர்லேருந்து ஆரம்பிக்க 1 2 3 4 5. இந்த 5ஆவது பூலேருந்து லைட்டாக ஆரம்பிக்கும். ஆரம்பித்து இந்த பைசேங்கிறதுக்கு மேலே அது போகும். போகி இந்த 4ஆவது பூல கிராஸ் ஆகும். இந்த ஒரு கிராஸ் இருக்கும், ஒரு நூல் மாதிரி, ஒரு மயிரிழை அளவுக்கு, ஒரு நரம்பு அளவுக்கு. அதாவது இப்போ டை பதிவு செய்யலை, அந்த டைக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு முடியோ நரம்போ இருந்துச்சு அப்படின்னா காயினில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு தெரியும். இந்த கோடுக்கு பேர் வந்து கிராக் எரர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப்ளஞ்சுன்னு சொல்லுவாங்க. ப்ளஞ்ச் அதை நான் ஏற்கனவே படித்து எழுதி வச்சேன். அப்பப்போ டக்குன்னு மறந்து போச்சு. நீங்கள் இந்த 58 நொய்டா வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு கிராக் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் வாங்க வேண்டாம், தயவு செய்து வாங்க வேண்டாம். புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? கிராக்கு ஒரு கோடு தெரியுதா? சரி, இதை மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் தான், அதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். கலெக்ஷனில் இப்போ நம்ம காமிச்சோம்ல, வெப்பில் நெட்டில், அது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் காயின் தான். இப்போ இந்த காயினை ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் இன்னொரு செல்லில். அந்த செல்லில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். தான் இருக்கு கோடு. இந்த கோடு தெரியுதா? இந்த கோடு இருக்கணும், இருந்தால் தான் இந்த நாணயம் ஒரிஜினல் நாணயம். சரி, இந்த கோடு இன்னொரு இதுலேயும் தெளிவாக தான் 2வது ட்ரிப்பும் காமிச்சிருக்கேன். இது நம்ம ஃபேக் காயின். இந்த இருக்குல்ல 3ஆவதாக இருக்கிற காயின் ஃபேக் காயின். இது வந்து ஃபேக் காயின், டூப்ளிகேட் நாணயம், போலி நாணயம். இதில் வந்து இந்த 50 1வது பூ 2வது பூ 3வது பூ 4வது பூலெல்லாம் அந்த கோடு இருக்காது. தெரியுதா? இந்த கோடு இருக்காது. இதில் அந்த கோடு இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த கோடு இருக்கும், இதில் கோடு இருக்காது. நான் நாணயங்கள் வாங்குறது, நான் விற்கிறது, நான் வந்து சேல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவும் அந்த மோட்டிவேஷன்லேயே அலையாமல் சில விவரங்களும் எனக்கு தெரிந்த விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. ஏன்னா வெரி ரேர் காயின். இதுக்கு வெப்சைட்டுக்கு போனாலுமே இது வாங்க முடியாது, பொதுமக்கள்கிட்டருந்து வாங்க முடியாது, டீலர்கிட்டருந்து வாங்க முடியாது. அப்படி வாங்குறதுனா இந்த மாதிரி நாணயங்களை வாங்கலாம். இது 88 நொய்டா. ஆனால் இது நொய்டா கிடையாது. இது வந்து ஸ்டாரையே அழுத்தி உருக்கி அப்படியே அங்கிட்டே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு வருங்க. இந்த டாட்டுக்கு மேலே பொடி சிம்டம்ஸ் மெட்டல் தெரிஞ்சு வருங்க, ஒரு வால் மாதிரி. ஒரிஜினல் காயின்லாம் தெரியாது. ஒரிஜினல் காயின் தான் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த டாட்டுக்கு மேலே அந்த வால்லாம் தெரியாது. இது 100% ஒரிஜினல், இது ஃபேக். இது மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு விற்பனைக்கு வந்தால், சார் ஒரு 88 நொய்டா இருக்குது ரேர் காயின்னு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸு மெட்டல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து சப்பையாக இருக்குது. இது சின்ன டாட்டு, இது பெரிய டாட்டு. இந்த டாட் வந்து சப்பையாக இருக்குது. சப்பையான என்ன அமுங்கி இருக்குது. இது வந்து கொஞ்சம் துடிப்பாக இருக்கும், உயிர்ப்போடு இருக்கும். மேலே வந்து புடைப்பு மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? மேலே வந்து புடைப்பு சிற்பம் உள்ள அது மாதிரி. இது வந்து மேலே உள்ள டாட்டு எங்கே இருக்குது? டாட்டு, இந்த டாட்டு புடைப்பாக இருக்கும். ஒவ்வொரு டாட்டு வந்து இருக்கும் வரிசைக்கா. இந்த டாட்டு மாதிரி இதை விட பெருசாக இருக்கும். மின்ட்டு டாட்டு. இதில் வந்து அந்த சுற்றி டாட் இருக்குல்ல, சுற்றி டாட்டு இந்த புடைப்பாக இருக்குல்ல, இது எல்லா புடைப்பை விட இந்த டாட்டை விட இந்த டாட் வந்து சப்பையாக இருக்கும், அமுங்கி இருக்கும், ப்ரெஸ்ஸாக இருக்கும். இதில் இந்த மெட்டனுடைய உதிரி கூட சைடில் தெரியும். ஆனால் வேறு மின்ட்டை எடுத்து இதில் வச்சு அமுக்கலை. இதில் இருக்கிற ஹைட்ராபாத்தி மின்ட்டையே அப்படியே உருக்கி அந்த இடத்துல மெல்ட் ஆகி அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இதை. சரி, இது உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அந்த குவாடு கண்டிப்பாக இருக்கணும். தெரியுதா? குவாடு தெரியுதா? இந்த தெரியுதா எங்கிட்டு? இந்த இருக்கா இந்த லைனு, இது வந்து எரர் தான். இந்த எரர் இருந்தால் தான் இந்த 50 பைசா 88 நொய்டா மின்ட்டு ஒரிஜினல், இல்லைன்னா ஒரிஜினல் கிடையாது. நம்ம இந்தியா லெவலில் இந்த காயின் தற்போது ஒரு நாணயம் வந்து 50,000 இது வந்து. ஆனால் இது 1 லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. வெரி வெரி ரேர், எங்கேயும் கிடைக்காது. அதுமாதிரி இந்த நாணயங்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்குங்க. வாங்கும் பொழுது நான் சொன்ன விஷயத்தை மனசில் வச்சு இதை வெரிஃபை பண்ணி வாங்குங்க, பரிசோதித்து வாங்குங்க, ஆலோசித்து வாங்குங்க, பரிசீலனை செய்து வாங்குங்க. வணக்கம்.
வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது விற்பனைக்கு அல்ல, ஒன்று தான் இருக்குது. ஆமாம், விற்பனைக்கு அல்ல. ஒன்றே ஒன்று. இப்போ கூட என் நண்பர் கேட்டார், இந்த ஒன்றை கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் அந்த ரெண்டையும் காமிச்சு இந்த நாணயத்தை தாரேன் அப்படின்னேன். இந்த நாணயம் வேண்டாம், இதுதான் வேணும்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், எதுக்கு இது வேண்டான்னு சொல்கிறீங்க, எதுக்கு இது வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. 2 காயினும் எடுத்து பக்கத்தில் வைங்க சார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எனக்கு இந்த விவரங்களை பூரா சொன்னார். இந்த மாதிரி கோடு இருக்கும், இந்த நாணயத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த நாணயத்தில் இந்த கோடு இருக்குது, இந்த நாணயத்தில் இந்த கோடு இல்லை. இந்த கோடு இருந்தால் தான் இது ஒரிஜினல் நாணயம். இப்போ நம்ம கூட வெப்சைட்டில் போய் இப்போ நாணயத்தை பார்த்தோமா, அதில் கூட அந்த கோடு இருக்குது. இருந்தாலும் இந்தளவுக்கு தெளிவான கோடு இல்லை. அப்போ இந்த நாணயம் ஒரிஜினல், இதை எனக்கு விலைக்கு கொடுங்க. அப்போ நான் 50,000 50,000னா தாரேன் சார், இல்லைனா இல்லை சார் அப்படின்னு. இந்த நாணயத்துக்கு சும்மா ஒரு 5,000 10,000 கொடுங்க சார்னு சொன்னால் இந்த நாணயம் வேண்டான்ட்டார். அப்போ நாணயம் கொடுத்த நண்பர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு. நீங்கள் இந்த நாணயத்தை திருப்பியும் எனக்கு அனுப்ப வேண்டாம், நீங்களே அதை வச்சு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க சார். நான் வந்து இது யார்ட்டையும் விலைக்கு வாங்கலை, என்னோடய கலெக்ஷனில் வந்தது தான். ஆனால் இந்த மாதிரி நாணயம் கலெக்ட் பண்ணுறவங்க சேகரிப்பாளர்கள் வந்து இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாமல், நம்மளாவது இந்த விவரத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விவரத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் வந்து கரண்ட்டாக யூடியூப் சேனலில் இருக்கிறனால நீங்கள் ஒரு பதிவு போடுங்கன்னு சொல்லி இதை வந்து நான் அவருக்கு அந்த நாணயத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதை அந்த பக்கம் முகவரி இருக்காது, உங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன். அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அது வச்சுருங்க, நீங்களே வச்சுருங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதனால் இப்படிப்பட்ட நாணயங்களை வாங்காதீங்க. இது மாதிரி நாணயங்கள் கிடச்சா வாங்குங்க. வெரி 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 ரேர். 50 பைசாவில் மட்டும் இல்லை, இந்த இந்தியன் காயின் கலெக்ஷன்லேயே ஒரு ரேரான ஒரு காயின் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் இது ஒன்று தான். இன்னொன்று வந்து அந்த குளோப் உலக உருண்டை படம் போட்டு 5 ரூபா காயின் கொஞ்சம் ரேரு. இப்போ 1996 நேதாஜி காயின் கொஞ்சம் ரேரு ஆயிடுச்சு. இப்போ நான் கூட ஒரு 12,000 தான் கொடுத்தேன். இப்போ அதோடய ரேரு 20,000க்கு மேலே போயிடுச்சு. அதனால் முக்கியமான ரேர் காயின்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யார்ட்டையும் நீங்கள் விலைக்கு விற்க வேண்டாம், சேகரித்து வைங்க. வருங்காலங்களில் உங்களுக்கு அது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். அப்படி ஒரு நாணயங்களை நீங்கள் விற்க வேண்டும், நல்ல விலை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.